இதை கற்பனை செய்து பாருங்கள். லண்டன் 1928. ஒரு குழப்பமான ஆய்வகம். அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்ற விஞ்ஞானி விடுமுறையிலிருந்து திரும்பி வந்து மறந்து போன ஒரு பெட்ரி டிஷ்ஷை கண்டுபிடித்தார். உள்ளே நம்ப முடியாத ஒன்று. நீலப்பச்சை பூஞ்சையின் ஒரு பகுதி அதன் தடயங்களில் இறந்து போன கொடிய பாக்டீரியாக்களை நிறுத்தி கொண்டிருந்தது. இது சாதாரண பூஞ்சை அல்ல, அது உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மூலமான பென்சிலியம். இந்த தருணத்திற்கு முன்பு ஒரு எளிய கீறல் மரண தண்டனையாக இருக்கலாம். தொற்று நோய்கள் போரை விட போர்க்களத்தில் அதிக உயிர்களை கொன்றன. ஆனால் இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு எல்லாவற்றையும் மாற்றியது. பல நூற்றாண்டுகளாக நம்மை பாதித்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுக்கு எதிராக பென்சிலின் மனிதகுலத்திற்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தது. இது கொடிய தோற்றுகளை சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமைகளாக மாற்றியது. இரண்டாம் உலகப் போரின் போது எண்ணற்ற வீரர்களை காப்பாற்றியது. மேலும் மருத்துவத்தை என்றென்றும் மாற்றியது. இது ஒரு பிரம்மாண்டமான திட்டமிடப்பட்ட கண்டுபிடிப்பு அல்ல, ஆனால் வாய்ப்பு மற்றும் ஆர்வத்தின் தருணம். மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு எளிய, கவனிக்கப்படாத விபத்து நம்மை நாமே எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுத்தது. இந்த கதையை நான் போலவே நீங்கள் அற்புதமாக கண்டால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி வரலாற்றிலிருந்து இன்னும் நம்ப முடியாத கதைகளுக்கு குழு சேரும். பார்த்ததற்கு நன்றி.